வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு அரசு அதிரடி அறிவிப்பு. விவசாய அடையாள எண் வாங்குவது எப்படி? இல்லை என்றால் ரூ.2000 கட்டா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊக்கத்தொகையை தடையின்றி பெறுவதற்கு தற்போது புதிய நடைமுறை ஒன்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி பயன்பெறும் ஒவ்வொரு விவசாயியும் தங்களுக்கென பிரத்யேகமான விவசாய அடையாள எண்ணை பெற்றிருப்பது அவசியம் என அரசு அறிவித்துள்ளது. இந்த அடையாள எண் இல்லாத பட்சத்தில் அடுத்தடுத்த தவணை தொகைகளை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவசாயிகள் இதனை விரைந்து மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த அடையாள எண்ணை பெறுவதற்கு விவசாயிகள் நீண்ட தூரம் அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. இதற்கு தங்களின் நில ஆவணங்கள், ஆதார் எண், வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் மற்றும் பயன்பாட்டில் உள்ள மொபைல் எண் ஆகியவற்றுடன் அருகிலுள்ள வேளாண் அலுவலகங்களை அணுகி விண்ணப்பிக்கலாம். இந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு விவசாய அடையாள எண் வழங்கப்பட்ட பின்னரே தகுதியுள்ள விவசாயிகளின் வங்கி கணக்கில் தவணை தொகையான ரூ.2000 நேரடியாக செலுத்தப்படும் என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் ஒருங்கிணைக்கப்படும் வேளாண் தரவுகள். அதன்படி தமிழகம் முழுவதும் வேளாண் அடுக்கு அதாவது அக்ரிகல்ச்சர் லேயர் எனும் திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் விவரங்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. தகுதியுள்ள உண்மையான விவசாயிகள் விடுபடக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. இதற்காக பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் களத்தில் இறங்கி உள்ளனர். வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை துறை, வேளாண் பொறியியல் துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிக வரித்துறை, வருவாய்த்துறை, இந்த 5 துறைகளின் அதிகாரிகளும் ஒன்றிணைந்து உண்மையான பயனாளிகளை கண்டறிந்து அவர்களின் தரவுகளை சேகரித்து வருகின்றனர். எனவே அரசு வழங்கும் சலுகைகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என நினைக்கும் விவசாயிகள் இந்த விவசாயி அடையாள எண் பதிவை உடனே முடிப்பது அவசியம். மேலும் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் வேளாண் நலத்திட்டங்கள் மற்றும் PM கிசான் நிதி உதவியை பெறுவதற்கு உழவர் பதிவு என்பது இப்போது மிக அவசியமான ஒன்றாக மாறியிருக்கிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.